இது ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹோரன்சி த ஸ்கெச் ட்ராக் und ஆர்டினன்ஸ் இடி அண்ட் ரோட்டன் ஜூ. ஸோ இந்த ஆன்சர் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே, மேட்ச் பண்ணிட்டீங்களா? வி ஆல்ட் பிஸ் டு ich bin jetzt 27. Okay. Wie groß bist du? தெரியலையா? 1 மீட்டர். C. So 1 மீட்டர். Wie viel wiegst du? Yeah. So we alt bist du னா ஏஜ் பத்தி கேட்கணும்னா we alt bist du ன்னு கேட்கணும். இது உங்க ஹைட் எவ்வளோன்னு கேட்கறதுக்குன்னா we gross bist du. வெயிட் எவ்வளோன்னு கேட்கறதுக்கு we feel weeks do. ஸோ நீங்கள் வந்து ஹைட்டை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா 1 மீட்டர் 75 சொல்றதுக்கு 1 மீட்டர் 75 சொல்லலாம். ich bin 1,75 அப்படின்னு சொல்லலாம். 1 மீட்டர் 75. இந்த மீட்டர்ன்றது நடுவில் சொல்லிடணும். 1 மீட்டர் 75. ஓகேங்களா? அடுத்தது was glauben Sie wie alt wie groß und wie schwer sind die Personen. ஸோ இவங்களோட ஹைட்டு வெயிட்டு ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பற்றி பேசும்போது நம்ம கெஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோம். இவங்க எவ்வளோ கரெக்டாக நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால என்ன பண்ணணும்னா இஷ் க்ளௌபர் கெஸ் பண்ணி சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இஷ் க்ளௌபர்னா ஐ திங்க். டேர்மன்னா the man of photo B. in the photo B weight எவ்வளோ 60 கிலோ 70 கிலோஸ் இருப்பாரு. இது இந்த லேடி பத்தி நீங்க சொல்லணும்னா இஷ் க்ளௌபர். இங்க வந்து டி ஃப்ரௌ, டேர் மன்னுக்கு பதிலா டி ஃப்ரௌ. இஷ் க்ளௌபர் டி ஃப்ரௌ the lady of them photo photo ஏல தானே இருக்கிறாங்க. photo A ist ஒரு 60 வயசு இருக்குமா? 60 Jahre alt இல்ல 55 Jahre alt 55 years old அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், இது நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ண முடியுமா? நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க.
நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ இப்போ பாடி பார்ட்ஸ். டேர் கார்பர். கார்பர்னா பாடி. ஸோ இதில் சில வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேர் ஹால்ஸ். இங்கே இருக்க பாருங்க, ஹால்ஸ். ஹால்ஸ்னா த்ரோட் இல்லை நெக் அந்த மாதிரி. டேர் ஹால்ஸ், த்ரோட் நெக்குக்கு ஹால்ஸ் அப்படின்னு. ஸோ ஆர்முக்கு, ஆர்முக்கு வந்து டேர் ஆர்ம். அப்புறம் டி ஹண்ட். ஸோ இது ஆர்டிக்கலோட படிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டி ஹண்ட். அப்புறம் தஸ் பைன். லெக்குக்கு வந்து தஸ் பைன். ஸ்டமக்குக்கு வந்து டேர் பவுக். அப்புறம் இது வந்து டேர் ருக்கன். பேக்குக்கு வந்து ருக்கன். டேர் ருக்கன். அப்புறம் ஃபிங்கருக்கு டேர் ஃபிங்கர். இது வந்து டேர் காப். ஹெட்டுக்கு வந்து டேர் காப். தாஸ் நீ. தாஸ் நீ. டேர் ஃபுஸ். எழுதிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் உங்களால் ஏதாவது பேசும்போது தெரிய வரும். ஸோ டர் ஆர்ம், டர் ஹால்ஸ், டி ஹாண்ட், த ஸ்பைன், டர் பவுக், டர் ருக்கென், டர் ஃபிங்கர், டர் காப், த ஸ்னீ, டர் ஃபுஸ். கண்ணை மூடிட்டு இதெல்லாம் எது ரீகலெக்ட் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பி பே ஆர்டர் பே, டே ஆர்டர் டே, கே ஆர்டர் கே. ஸோ இதில் வந்து என்ன ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறாங்க? இப்போ ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பவுசே இன் பூக்ஹைம் சொல்கிறாங்களா, இல்லை ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பவுசே இன் பூக்ஹைம்? ஆ பே ரெண்டுத்துல எது சொல்கிறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இதில் ஏல எது சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏயா பியா? ஆவா பேவா? பே. ஓகே, பே. அப்புறம் இதில் செகண்ட் ஒன்ல ஆ, சேகலின் டால்ஃபின். சேல த்ரீல ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ டேர் உன்ஃபால். உன்ஃபால்னா ஆக்சிடென்ட். ஜேஎன்சிடி ஃபோட்டோஸ் அண்ட். ஸோ ஃபோட்டோஸ் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு ஆர்டர் பண்ணும். ஃப்ராப்போன் பெக்காம் டைன் ரெசிப்ட் ஃபார் ஐனஸ் ஆல்பர். ஸோ எந்த பிக்சர்னு நினைக்கிறீங்க? ஃபுல் லைன் புரியலனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்ட் புரிஞ்சாலே அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம்.
ஆப்ஷன் சியா? இல்ல, சி தான். ரெசிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ரெசிப்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். Frau Pohn receives a receipt for the ointment வாங்குறதுக்கு டாக்டர் இது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், Frau Pohn hatte einen Unfall, her knee is verletzt. A. So, Frau Dr. Klimke macht einen Verband. So, bandage கட்டுறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கான்வர்சேஷன், ஓகேங்களா, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணணும், லிசன் பண்ணிவிட்டு. ஓகே, மார்க் பண்ண முடியுமா? வாட் இஸ் லாஸ் Frau Pohn? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஹேப்பன் Frau Pohn? இவங்க என்ன சொல்கிறாங்க, ஷாட்டா einen Unfall mit dem Fahrrad, my knee to tway. ஸோ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு சைக்கிளில். ஸோ என்னோட முட்டி வலிக்குது. knee is paining, to twayனா is paining. legen Sie sich dahin bitte. ஸோ ப்ளீஸ் லை டவுன் பிஹைண்ட், பின்னாடி அங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. to this way, is it paining? என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. யா, ein bisschen. ஆமாம், கொஞ்சம் வலிக்குது. நம்ம வலிச்சா கத்துவோம் இல்லைங்களா, அவான் அந்த மாதிரி கத்துறாங்க. ஓகே. Ich muss die Wunde sauber machen, dann mache ich einen Verband. ஃபர்ஸ்ட் நான் வந்து wound க்ளீன் பண்ணும், அதுக்கப்புறமா பேண்டேஜ் கட்டுறேன் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்போ? ஒன் மோர் சீஷ் தென் Verband wechseln. ஸோ நான் பேண்டேஜ் எப்போ சேஞ்ச் பண்ணணும்? வெக்சல்னா சேஞ்ச். Immer morgens und abends bewegen Sie das Bein nur wenig. Ich gebe Ihnen auch einen Rezept for eine Salbe. ஸோ ஆல்வேஸ் மார்னிங் ஈவினிங் வந்து பேண்டேஜ் சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்கள் காலை வந்து ரொம்ப மூவ் பண்ணாதீங்க, லிட்டலாக மூவ் பண்ணுங்க. I will also give a receipt for eine Salbe. ஸோ நான் ஆயின்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்குறேன். இதுக்கு ஏ. ஓகே, நான் வந்து அப்போ I will go to the immediately I will go to the pharmacy, medical shop போயிட்டு நான் ஆயின்மெண்ட் எடுத்துக்கிறேன். மூசிஷ் நாக் ஐன்மால் ஜுவர் கண்ட்ரோலே கமன். நான் வந்து செக்கப்புக்கு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. 9 aber bei Problemen kommen Sie bitte gleich. வேண்டாம், தேவையில்லை. ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா வந்துடுங்க உடனே. Auf Wiedersehen und gute Besserung. See you again and get well soon. gute Besserung என்னது? get well soon. யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் இது சொல்லலாம், gute Besserung. வெரி குட், நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் அவங்க வலிக்காக கத்துற எக்ஸ்பிரஷன்ஸ். இது எல்லாமே இஸ் இட் பெயினிங்னா அப்படின்னு கத்துறது. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஜாலன் வேர்ட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மிஸ்ஸன், ஓலன், கானன், டுர்ஃபன், மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இன்னொரு வேர்டு ஜாலன். ஜாலன்னா ஷாலு இல்லை ஷுட், சரிங்களா. டாக்டர் என்ன சொல்றாங்க? இந்த டாக்டர் ஜாட் வெக்சலன் ஜீட் அண்ட் ஃபர்பான். டாக்டர் என்ன சொல்றாங்க? பேண்டேஜை மாத்துங்கன்னு சொல்றாங்க. அது Frau Pohn என்ன எப்படி சொல்லுவாங்க?
Frau Pohn erzählt, Frau Pohn, Miss Frohn explains, ich soll den Verband wechseln, I should change the bandage அப்படின்னு இவங்க சொல்லணும். ஸோ இது டாக்டரை விசிட் பண்ணது வந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க. இதுல எது ட்ரூ அது மட்டும் மார்க் பண்ணும். Ich soll Eden Morgan den Verband wechseln. True or false? True தான். ஸோ பேண்டேஜ் மாற்றணும் இல்லைங்களா? Ich soll viel schlafen. நல்லா தூங்கணும்னு சொன்னாங்களா? தூங்கணும்னு சொன்னாங்களா? Ich soll das Bein nur wenig bewegen. லெக்க வந்து கம்மியா மூவ் பண்ணும். Ich soll bei Probleme sofort kommen. ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே வர சொன்னாங்களா? ஓகே. Ich soll viel Tee trinken. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா இந்த லேடி வந்து இவங்களுக்கு ஏதோ வேலை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஏதோ ரீசன் சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த சைடு இவர் சொல்ற ரீசனுக்கு வந்து வெறும் இஷ் ஜால்ன்னு மட்டும் ஆட் பண்ணா போதும். வேற எதுவுமே பண்ண வேணாம். இஷ் ஜால் ஓகேங்களா? இஷ் ஜால் சொல்லிட்டீங்கன்னா போதும். ஆனா இது வந்து சிலது ஆர்டரா இருக்காது, சிலது மாத்தி இருக்கும். 1 2 மாறி இருக்கும். கரெக்டா இதுக்கு எக்ஸாக்டா இப்படியே இருக்காது. இதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எழுதணும். எப்படின்னா ப்ரோட் கவுஃபனுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காங்க? கவுஃப் பிட்டர் ப்ரோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரெட் வாங்குங்க, ப்ளீஸ் பை பிரெட் அப்படின்றாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? இஷ் சால் ஜூ ஹவுஸே பிளைபன், ஐ ஷுட் ஸ்டே அட் ஹோம், நான் வீட்டில் தான் இருக்கணும். அவுஸ்டேயன், அவுஸ்டேயனுக்கு எப்படி சொல்லலாம்? நேற்று நான் சொல்லி கொடுத்தேன். இது ஸ்டே பிட்டர் ஆஃப். தனியா ஒரு ஆளுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? ஸ்டே பிட்டர் ஆஃப் இல்லைங்களா? தனியா ஒரு ஆளுக்கு சொல்லணும்னா ஸ்டே சொல்லணும். ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? Ich soll viel schlafen, நான் நல்லா தூங்கணும். ஸோ Mittagessen kochen, இதுக்கு என்ன சொல்வாங்க? பாதி தான் போடணும். காக் bitte das Mittagessen, das Mittagessen. சரிங்களா? இதுக்கு இவர் என்ன சொல்றாரு? இது மாறி இருக்கு பாருங்க. Ich soll nicht arbeiten, நான் வேலை செய்யக்கூடாது. Die Kinder abholen, children வந்து பிக்கப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி சொல்லணும்? Hol bitte die Kinder ab சொல்லணும். ஆக்சுவலி இங்க வந்து ab யூஸ் பண்ணணும். அதோட முடிச்சிங்கன்னா தான் சென்டென்ஸ் கரெக்டா வரும். ஹோல் பிட்டே டி கிண்டர் அப் பிரிக்கணும் இல்லைங்களா? அப் ஹோலன்ன்றது பிரிக்கணும் தானே? அப்போ பிரிக்கும் போது ஹோல் இதுல வந்து அந்த ஹோல் மட்டும் எடுத்துட்டு அப்ன்றது கடைசியில போடணும். இதுக்கு இவர் என்ன சொல்றாரு? Ich soll nicht Auto fahren, நான் டாக்ஸி டிரைவ் பண்ணக்கூடாது. Deine Mutter anrufen, உங்க மதருக்கு கால் பண்ணுங்கன்றாங்க. இதுக்கு எப்படி சொல்லணும்? Ruf bitte, ரூஃபன் வராது. ரூஃப் bitte தனியா ஒரு ஆளுக்கு தானே சொல்றாங்க. Deine Mutter, இருங்க கரெக்ட். Deine Mutter an. இதுக்கு என்ன சொல்றாரு? Ich soll
நிக்ட் சோஃபீஸ் ஃப்ரெஷ்ஷன்னா ரொம்ப பேசக்கூடாது. ஸோ கார் வாஷ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதுக்கு எப்படி சொல்லணும்? வாஷ் bitte das Auto. இதுக்கு இவர் என்ன சொல்றாரு? Ich soll den Arm nicht bewegen. நான் என்னோட ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாதுன்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து டாக்டர் கிட்ட 3 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் வந்து எந்த பேஷண்ட்ஸ்க்கு யாருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்க மார்க் பண்ணணும். ஸோ ich bin total erkältet und krank. ஆக்சுவலி erkältetனா கோல்ட் அண்ட் சிக். பி. ஓகே, ich kann den Arm nicht bewegen. சரி ஆர்ம் கை, ஆர்ம் மூவ் பண்ண முடியலன்றார். மைன் ஆர்ம் tut sehr weh. ஆமா, என்னோட கை ரொம்ப வலிக்குது அப்படின்றார். mir ist so schlecht. எனக்கு சுத்தமா முடியல அப்படின்றார். ஓகே, ich habe Bauchschmerzen. Bauchschmerzenனா ஸ்டமக் ஏக், பவுக்னா ஸ்டமக், schmerzenனா பெயின். ஓகே, ich muss immer husten und habe Fieber. hustenனா காஃப், ரொம்ப காஃப் இருக்கு, ஃபீவர் இருக்கு. ஓகேவா? இப்போ என்னன்னா இங்க முசன் நிக்ட் டுர்ஃபன் 3 வேர்ட்ஸ் இருக்கு. முசன்னா நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். நீங்க எல்லாருமே எப்படியும் மெடிக்கல் ஃபீல்டு நர்ஸாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ டாக்டர் இது கண்டிப்பா இந்த மாத்திரை போட்டு தான் ஆகணும், நீங்க பெட்ல ரெஸ்ட்ல தான் இருந்தா ஆகணும். அதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? முசன், கண்டிப்பா செஞ்சே ஆகணும், டேப்லெட் எடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ டுர்ஃபன் நிக்ட், நீங்க வந்து டப் பாத் எடுக்கக்கூடாது, வெளியில போகக்கூடாது, ஜாகிங் போகக்கூடாது, யூ ஆர் நாட் அலௌடு. நாட் அலௌடுக்கு வந்து டுர்ஃபன் நிக்ட். ஸோ சி டுர்ஃபன் நிக்ட் பாடன், டப் பாத் எடுக்கக்கூடாது, இல்லைன்னா பாடன் இஸ் ஃபர்போட்டன், நாட் அலௌடு. சி டுர்ஃபன் டூஷன், ஷவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு. டூஷன் இஸ் எர்லவுட், டூஷன் இஸ் அலௌடு, ஷவர் இஸ் அலௌடு. சரிங்களா? இங்க வந்து டாக்டர் வந்து பேஷண்ட்ஸ்க்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இது வந்து எந்த பேஷண்ட்ஸ்க்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மார்க் பண்ணணும். பேஷண்ட் ஏ பி சி, ஆ பேசேக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத மார்க் பண்ணணும். எதெல்லாம் சொன்னாரு இவங்களுக்கு? எஸ்என்சி ஹைடெனிக்ஸ் இன்னைக்கு எதுவுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வேற என்னெல்லாம் சொன்னாரு? கேட்கலையா?
ஸோ நான் மீனிங் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள். Sie müssen ins Krankenhaus gehen. You have to go to the hospital. So rauchen Sie nicht. Don't smoke. Then Hustensaft müssen Sie abends nehmen. காஃப் சிரப் வந்து ஈவினிங்ஸில் எடுத்துக்கணும். Sie dürfen kurz duschen, das geht. ஷார்ட் ஷவர் எடுத்துக்கலாம், அது ஓகேன்றாரு. Sie dürfen viel trinken, tea is good. நிறைய டீ குடிக்கலாம் அப்படின்றாங்க. மிச் ஃபீவர் டிஃபென்சினிக் பாடன் அடைகிற வாஷன். ஃபீவர் இருந்துச்சுன்னா டப் பாத் எடுக்கக்கூடாது, ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. நேமன் சே zweimal täglich eine Tablet gegen die Schmerzen. டேக் ட்வைஸ் a day வந்து பெயினுக்காக மாத்திரை எடுத்துக்கோங்க. Sie dürfen nicht arbeiten. நீங்கள் வேலை செய்யக்கூடாது, நீங்கள் வீட்டில் இருக்கணும். சரி, இப்போ மறுபடியும் போடுறேன். ஓகேவா? அடுத்தது நீங்க கண்டுபிடிங்க. இதுக்கு எதெல்லாம் சொன்னாரு? நம்ம தெரியலையே, நான் மீனிங் சொல்லிட்டேன்ல, சொல்லாமையே நீங்களே கூட சொல்லிடலாம். தெரியலையா? த்ரீயா? ஸோ இது செகண்ட். இந்த லேடி, இந்த பேஷண்ட்டுக்கான இது வந்து இப்போ சொன்னது. ஓகே, பி ரவுகன்ஸ் இன்னிட் டோன்ட் ஸ்மோக்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆஹா, ஜீவன். ஸோ ஃபீவரில் வந்து நீங்கள் குளிக்கக்கூடாது, டப் பாத் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் எயிட் இல்லை, சிக்கு 8. இன்னும் அது வரல, இன்னும் ஆடியோ ப்ளே பண்ணுறேன் நான். ஸோ ஹூஸ்டன் ஜாஃப்ட் வந்து எப்போ எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கணும். அப்புறம் Sie dürfen kurz duschen, das geht. ஸோ ஷார்ட் ஷவர் எடுத்துக்கலாம், அது ஓகே அப்படின்றாங்க. இப்போ தேர்ட் ஆடியோ.
ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதுக்கப்புறமா டேப்லெட் எடுத்துக்கணும் பெயின். நெக்ஸ்ட் வெல்ஷே அன்வைஸுங்கன் கிஃப்ட் டர் ஆர்ட்ஸ். சப்போஸ் யோனாஸ்ன்ற சின்ன பையனுக்கு 10 வயசு பையனுக்கு வந்து த்ரோட் பெயின், அதனால ரவுஸ் கேன் டீச் இருக்கன். ரவுஸ் கேன்னா கோயிங் அவுட். ஸோ எது நாட் அலௌடு, எது அலௌடு, எது பண்ணணும், எது கண்டிப்பாக செய்யணும், எது நாட் அலௌடு. ஸோ இங்கே என்ன டி டூ டார்ஃப். டுர்ஃபனுக்கு எப்படி கான்ஜுகேட் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க பாருங்க. ஈஷ்னா டார்ஃப், டூனா டார்ஸ்ட். ஸோ டூ போட்டு பேசுறதுனால டூ டார்ஸ் நிக் ரவுஸ் கேயன், யூ ஆர் நாட் அலௌட் டு கோ அவுட். டு முஸ்ட் டீ ட்ரிங்கன். ஸோ யூ ஹாவ் டு ட்ரிங்க் டீ இப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் பர்சனுக்கு என்ன எப்படி சொல்வீங்க? இது வந்து மரியாதையாக பேசினேன் இவருக்கு. இவர் பெரியவர். ஹர்ஷாஃப் ஹேட் ருக்கன் ஷ்மெசன். பேக் பெயின் இருக்கு. ஜாகன்னு மெடிக்கமெண்ட்டு நேமன். இது எப்படி சொல்வீங்க? ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்க. வெறும் நாட் அலௌடு எது எது பண்ணணுன்றத செக் பண்ணிக்கோங்க. ஜி வந்ததுனால ஜி டுர்ஃபன், ஜி டுர்ஃபன் வரும். சொல்லுங்க. ஜி டுர்ஃபன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நிஷ்ட். இது என்னது? ஜாகன். யூ ஆர் நாட் அலௌட் டு ஜாக். அப்புறம் என்ன பண்ணணும்? இது ஜி முஸ்ஸன். முஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது, முஸ்ஸன். முஸ்ஸன். சி முஸ்ஸன் மெடிக்கமெண்ட் நேமன். So you have to take இது. முஸ்ஸன் வந்து உங்களோட வரும். ஓகே, இப்போ இதே மாதிரி இவங்களுக்கு, இந்த லேடிக்கு எப்படி சொல்வீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. சார் அதை எப்படி நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ஒரே நிமிஷம். రెండు సార్లు చేశాను, ఎక్కలేదండి. కారం వేసిందా? బయట పెట్టకపోతే వెళ్ళింది. ஓகே, ஸோ இது எழுதிட்டீங்களா? சொல்லுங்க. சி Durfenischt arbeiten muss
Tabletten nehmen. Okay, super. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டாக்டர் பேஷண்ட்டுக்கான டயலாக் இது. முடிஞ்சதுன்னா எழுதி பாருங்க. இந்த மாதிரி டயலாக்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்தாலுமே Sie haben seit 3 Tagen Bauchschmerzen. 3 days-ஆ ஸ்டமக் பெயின் இருக்கு. அது ஒரு சுச்சுவேஷன். இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னா உங்களுக்கு ஹெட்ஏக் அண்ட் த்ரோட் பெயின் பட் நோ ஃபீவர். ஸோ இதுதான் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு ரைட் டாக்டர் பேஷண்ட் டயலாக். ஸோ வி கேட் எ சீனன். டாக்டர் எப்படியும் கேட்பாரு. வி கேட் எ சீனன், எப்படி இருக்கீங்க, இல்லை என்ன பெயினிங்காக இருக்குது, வாட் இஸ் ஹர்ட்டிங் யூ, வாஸ் டூ டீனன் வே அப்படின்னா என்ன வலி, என்ன பெயின். ஹாபன்சி ஷ்மெல்சன், பெயின் எதா இருக்கா. ஹாபன்சி ஃபீவர், ஃபீவர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்ல ஐஷ்பின் கிராங்க், ஐ எம் சிக்கு, இல்லை மியர் இஷ்லெக்ட், எனக்கு முடியலன்னு. மைன் காஃப் இல்லை ஹால்ஸ் டுட் வே, என்னோட தலை வலிக்குது, என்னோட த்ரோட் வலிக்குது அப்படின்னா டுட் வே. இது வந்து சிங்குலருக்கு டுட் வே. இதுவே ஃபிங்கர்ஸ், ஃபிங்கர்ஸ்னா ப்ளூரல் இல்லைங்களா, ப்ளூரலுக்கு டுன் வே. மைன ஃபிங்கர் டுன் வே. அப்போ நம்ம 2 கண்ணும் வலிக்குதுன்னா மைன ஆகன் டுன் வே. டுன் வே வந்து ப்ளூரலுக்கு, டுட் வே வந்து சிங்குலருக்கு. ஓகே, இல்லைன்னா ஈஷ் ஹாப காஃப் ஷ்மெல்சன், உங்களுக்கு தலைவலின்னா மைன் காஃப் டுட் வேன்னு சொல்லலாம். ஈஷ் ஹாப காஃப் ஷ்மெல்சன் கூட சொல்லலாம். ஹெட்ஏக், மை ஹெட் இஸ் பெயினிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா, அதே தான் இங்கும். ஸோ ஹால்ஷ்மெல்சன் த்ரோட் ஏக், பாக்ஷ்மெல்சன் ஸ்டமக் ஏக். So ich schreibe oder gebe Ihnen ein Rezept for tablet. ஸோ டேப்லெட்டு இல்லை ஆயின்மெண்ட்டுக்கு நான் எழுதி தரேன். ஸோ நீங்கள் டேப்லெட்ஸ் வந்து மார்னிங்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஈவினிங்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ wie lange muss ich im Bett bleiben இல்லை zu Hause, எத்தனை நாள் நான் பெட்டில் இருக்கணும், எத்தனை நாள் நான் வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு. டாக்டர் எதாவது சொல்லணுன்னா நீங்கள் எதெல்லாம் அலௌடு, எதெல்லாம் நாட் அலௌடு. Sie dürfen baden, Sie dürfen duschen, ஷார்ட் ஷவர் எடுத்துக்கலாம். Sie dürfen nicht baden, டப் பாத் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். Sie müssen Tabletten nehmen. ஸோ டார்ஃபிஷ் அவர் எதுவும் சொல்லலைன்னா நீங்களே கேட்கலாம். டார்ஃபிஷ் ஆர்பைட்டன், டார்ஃபிஷ் ஹவுஸ் கேயன், நான் வெளியில் போகலாமா, இல்லை டார்ஃபிஷ் ஆர்பைட்டன் ஒர்க் பண்ணலாமா, இல்லைன்னா மூசிஷ் தி டேப்லெட் ஃபார் டெமெசன் ஆர் நாக் டெமெசன், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ இந்த டயலாக், இந்த இது வந்து நல்லா கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இதை வச்சு ஏதாவது ஒரு டயலாக் எழுதுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நாளைக்கு சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா நாளைக்கு இது இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே படித்து பாருங்கள் மறுபடியும். சரிங்களா? ஓகே, cheers.